இல்லாதவங்களோட குழந்தை அழகா இல்லாம தான் பிறக்குமா? குழந்தையா? ஆமா மாமா, எனக்கு அழகா குழந்தை பிறக்காதா, அசிங்கமா தான் பிறக்குமா. உங்க அப்பா ஒன்னும் சொல்லியா கண்ணம்மா? என் வாழ்க்கையில எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடக்குது. குழந்தை அழகா பிறக்காததுக்கு இவ்வளவு அழறியே. குழந்தைய பிறக்காதுன்னு தெரிஞ்சா என்ன ஆவ? இப்ப அவனுக்கு ஒரு குழந்தை பத்தி கொடுக்கணும்னு சொல்றான். என்னால என்னால எப்படி குழந்தை பெத்துக்க முடியும்? உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ கண்ணு முழுக்க கனவும் மனசு முழுக்க பூரிப்பும் இருக்கு மாமா. ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாதுன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேன். கண்ணம்மா கிட்ட சொல்லுங்க, அவளுக்கு என்னால குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்ல. இப்படி விளங்க வெளியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவகிட்ட சொல்லியிருப்பேன். மாப்பிள்ள பேசாதீங்க மாமா, நம்பிக்கை துரோகி நீங்க. உங்களை நம்பி ஒரு உண்மையை சொல்ல சொன்னா இப்படியா பண்ணி வச்சிருப்பீங்க? இதையெல்லாம் நான் அவகிட்ட எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி சொல்ல முடியுமா? இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. மாமா ஏன் தெரியுங்க மாமா, எதையாவது ஒண்ணு பண்ணிட வேண்டியது, அப்புறம் கையை பிடிக்கிற காலை பிடிக்கிற வந்து நிக்க வேண்டியது, இதே வேலையா போச்சு உங்களுக்கு. மாப்பிள்ள இந்த நாளுக்காக தான் மாப்பிள்ள நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சேன். என் பொண்ணுக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நான் அன்னைக்கே களைச்சிட வேண்டாம்னு தான் சொல்லல. ஒரு தட்டுல தேனையும் மறு தட்டுல விஷத்தையும் எந்த தகப்பனும் தான் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். பெரிய இடத்துக்குள்ள நீங்க வேண்டி விரும்பி என் பிள்ளைய கட்டிக்கிறோம்னு சொல்றீங்க. நானும் மகிழ்ச்சியா என் பிள்ளைக்கு ஒரு விடுவாளம் பிறந்துருச்சுன்னு சந்தோஷமாயிட்டேன். ஆனா மறுநாளே எனக்கு வாரிசு பிறக்காதுன்னு சொல்றீங்க. என் வம்சத்தோட முற்றுப்புள்ளிய என் பொண்ணு மனசுக்குள்ள வைக்க விரும்பல. அவ அன்பான கடவுள் கூட ஒரு அழகான வாழ்க்கை வாழட்டும், குழந்தை வேணும்னு ஆசைப்படட்டும், அது கிடைக்கலன்னா தவிக்கட்டும், குழந்தை இல்லைன்னு கண்ணை கசக்கிட்டு அழுது புலம்பட்டும். ஆனா இது எல்லாமே என் பொண்ணு உங்க கூட வாழ்ற வாழ்க்கைக்கு இணையே இல்ல மாப்பிள்ள. எத்தனை நாளைக்கு அழுவா? அழுது ஓஞ்சதும் என்ன தோடும்? நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தைன்னு தோடும். அந்த எண்ணம் வர்ற வரைக்கும் தான் மாப்பிள்ள கஷ்டம். அப்புறம் எல்லாமே எளிமையாயிடும். இந்த அன்பு இன்னும் ரெட்டிப்பாயிடும். எல்லாம் சரிதான் மாமா. இன்னைக்கு அவ சிந்திர கண்ணீருக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? ஒரு குற்ற உணர்ச்சியோட அவன் முன்னாடி நிக்க வச்சிட்டீங்கல்ல. அப்படிலாம் யோசிக்காதீங்க மாப்பிள்ள. நல்லதுக்கெல்லாம் சில பொய்களை சொல்லலாம். எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிடுறீங்க மாமா. நீங்க பொய் சொல்லணுமா? பொய் என்னத்த பொய்? சரி வாங்க, வந்து கார்ல இருங்க. தாமதமானாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படின்னு உங்க பொண்ணை சமாதானப்படுத்துங்க. வாங்க மாப்பிள்ள, அந்த தப்ப மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க மாப்பிள்ள. காலமெல்லாம் அவளுக்கு அது ஒரு உறுத்தலா மாறிடும். எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. அதுல ஒண்ணா என் பொண்ணு இருந்துட்டு போறான். ஒரு உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு அவ மகிழ்ச்சியை கெடுத்துட வேண்டாம் மாப்பிள்ள. அவ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதை நான் இப்படிலாம் வளர்ப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. அதை நான் பார்த்துட்டே இருக்கணும். இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு தெரியுமா? மறுபடியும் மறுபடியும் எனக்குள்ள குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திட்டே இருக்கீங்க மாமா. உங்களை என்ன சொல்றதுன்னு நான் இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். உங்களை என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க மாமா. உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படி
அங்கிள், வா பாரதி, எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அங்கிள். நீங்க தான் என்ன கவனிக்கவே இல்லை. சாரி, நான் செஸ் ஆடும்போது யாரையும் கவனிக்கிறது இல்ல. வெம்பா பார்க்க வந்தியா? ஆமா அங்கிள். கால் பண்ண, அவ எடுக்கவே இல்லை. அவ ஜாகிங் போயிருக்கா பாரதி. எப்போ வருவா? வர நேரம் தான். அங்கிள், நீங்க கொஞ்சம் கால் பண்ணி பாருங்களேன். அவ ஜாகிங் போறப்ப போன் எடுத்துட்டு போக மாட்டா பாரதி. எந்த ஏரியாவுக்கு அங்கிள் போயிருக்கா? ரொம்ப அவசரமா? அவ இப்ப வந்துருவா, இருந்து பார்த்துட்டு போலாமே. இல்ல அங்கிள், கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேச வேண்டியது இருக்கு, அதான். ஏதோ முக்கியமான விஷயமா? என்கிட்ட சொல்லுதுன்னா சொல்லுங்க, பரவாயில்ல. இல்ல வெம்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல அங்கிள், காஃபிலாம் எதுவும் வேணாம். பாரதி, நான் ஒரு விஷயம் கேட்கறேன், தப்பா நினைக்காத. சொல்லுங்க. உன் தம்பி கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்ச, அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு வைக்கலையே? அது கொஞ்சம் அவசரமா நடந்த கல்யாணம், அதான் யாரையுமே இன்வைட் பண்ண முடியல. அப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லு. அப்படிதான் அங்கிள். ஆனா இப்ப வீட்டோட சேர்ந்து இருக்கோம். வீட்டுல உங்க காதல் ஏத்துக்கிட்டாங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி வெம்பா சொன்னா. அதே மாதிரி இப்ப கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்க நீ, அதான் என்னன்னு கேட்டேன். இல்ல அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல. வீடு எப்பவுமே அப்படிதான் இருக்கும் பாரதி. காதல புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ் இங்க கொஞ்சம் குறைவு தானே. வெண்பா எப்ப அங்கிள் வருவா? அதான் சொன்னேனே, வர நேரம் தான். பாரதி, நான் உன்னை கேட்கலாமா? கேளுங்க அங்கிள். கண்ணமா, நான் பார்த்தேன், என்னையும் அந்த மனுஷன் இப்படி இருக்கான்னு தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல காதல் வருதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அங்கிள், பிறப்பில் உயர்வு தாழ்வு சொல்லல் பாவம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட் பாரதி, அப்படிதான் இருக்கணும். சம தகுதி, சம அந்தஸ்து, சம அழகுள்ள பொண்ணுகிட்ட வர காதல் அர்த்தம் இல்ல. ஆனா இப்படி ஒரு காதல் பிரமாதம். இப்ப எதுக்கு இவர் இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு? நான் ஏன் கண்ணம்மா பத்தி இவர்கிட்ட சொல்லணும்? பாரதி, அப்புறம் இன்னொரு விஷயம். பொதுவா இந்த மாதிரி காதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் விலகல் வரும்ல? வரும் தான், ஆனா எங்களுக்குள்ள வராது. ஏன்னா நாங்க இப்பவும் காதலிச்சிட்டு இருக்கோம், எப்பவும் காதலிச்சுட்டே இருப்போம். சரி அங்கிள், வெண்பா வந்தா எனக்கு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. சரி பாரதி. சரி அங்கிள், அப்படியே நான் கிளம்புறேன். குழந்தை அசிங்கமா பிறக்குங்கிறது பாரதி மாமாவால ஏத்துக்க முடியல. பாவம் அவரு. நான் இத சொல்லிருக்கவே கூடாது. நான் ஒரு மடச்சி இத பாரதி மாமாவுக்கு சொல்லி அவரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மாதிரி தானே அவரும் ஆசாசியா குழந்தைய எதிர்பார்த்திருப்பாரு. அவருக்குள்ளேயும் நிறைய கற்பனை இருந்திருக்கும்ல. அம்மா, என்னம்மா இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? பாரதி மாமா சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. ரொம்ப நேரமா ஆளையே காணோம். போன் அடிச்சா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கேம்மா சுருண்டு படுத்திருக்கீங்க? என்னங்க, காஃபி குடிங்க. குடிங்கம்மா, குடிங்க. ஆஸ்பத்திரி போன் பண்ணி பார்க்கலாம்லம்மா? ஆமால. சரிம்மா, நான் கீழே போய் வேலை பார்க்கறேன். ஹலோ, அகிலன் ஹாஸ்பிட்டலா? ஆமா மேடம், சொல்லுங்க. அங்க பாரதி மாமா, டாக்டர் பாரதி வந்தாரா? இல்ல மேம், அவர் இன்னைக்கு வரல. வரலையா? நீங்க யார் மேடம்? நான் அவரோட வைஃப் கண்ணம்மா. சரிங்க மேடம், டாக்டர் வந்தானே உங்ககிட்ட பேச சொல்றேன். சரி. இந்த பாரதி மாமா எங்க போயிருப்பாரு? எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியில எங்கேயும் அழுதுட்டு வர போயிருக்காரோ?
ஏய் அஞ்சலி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்க. வா உட்கார். என்ன மன்னிச்சிருமா. யார் மேலேயோ இருந்த கோவத்தை நான் உன் மேல காமிச்சிட்டேன். அதனால என்ன அத்தை? நீங்க பேசுறத நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஆ. ஆம். அறிவு, அறிவு, சித்தி, அந்த ஜுவல் பாக்ஸ் எடுத்துட்டு வாமா. அந்த எடுத்துட்டு வரேன் சித்தி. என்னங்க சித்தி? ஆ, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான காரியம் பண்ண போறேன். பாருடா. இது எல்லாமே என்னோட குடும்ப நகை. எனக்கு எங்க அம்மா கொடுத்தது. உனக்கு இந்த வீட்ல அங்கீகாரம் இருக்கு. நான் இந்த நகையெல்லாம் உனக்கே தரேன். இந்தா வெச்சுக்கோ. அத்தை, என்ன இதெல்லாம்? புடிமா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சௌந்தர்யா, இதை இப்ப குடுக்கறதுக்கு என்ன அவசியம்? எந்த நல்ல செயலையுமே மனசுல பட்ட உடனே செஞ்சிடணுங்க. மனசுல பட்டதை டப்புன்னு செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அதுல பாகுபாடு இருக்க கூடாது. நமக்கு 2 பசங்க இருக்காங்க. அத மறந்துட்டியா? அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. ஆனா யாருக்கு என்ன மரியாதை தரணுங்கிறத தீர்மானிக்கிறது நான் தானே. அதுல என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. தனிப்பட்ட முறையில ஒருத்தரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறது உன்னோட உரிமையா இருக்கலாம். ஆனா யாரையும் மட்டம் தட்டவோ தூக்கி எறியவோ கூடாது. ஆமா சித்தி, கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த இமோஷனலா முடிவெடுக்க வேண்டாம். எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. எனக்கு யார் மருமக, யார மருமகளா கொண்டாடணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். சித்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அறிவு, உன்னை நான் பேச வேண்டாம்னு சொன்னேன். சௌந்தர்யா, உனக்கு புரியுதா இல்லையா? வீம்புக்கு பண்ணேன்னா பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். இது என்னோட நகை. இதை யாருக்கு தரணுங்கிறது என்னோட உரிமை. அதுல யாரும் தலையிட முடியாது. இன்னைக்கே இதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது என் மருமகளுக்கானது. இதை நான் என் மருமக கிட்ட கொடுக்கறேன். அவ்வளவுதான். நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ வெச்சுக்கமா இத. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இது வெறும் நகை இல்ல. இந்த குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த நகையில தான் இருக்கு. இந்த நகை யார்கிட்ட இருக்கோ அடுத்து இந்த வீட்டோட அதிகாரத்துல இருக்கிறதுக்கு தகுதியானவங்க. இதை இப்ப கொண்டு போய் பத்திரமா வச்சுக்க. சரிங்க அத்தை. என்ன கண்ணம்மா, வயிறு உள்ளுக்குள்ள எரியுதா? பிறந்தா எங்க அஞ்சலி அம்மா மாதிரி பிறக்கணும். அதிர்ஷ்டக்கார மனுஷி. இந்த வீட்டுக்குள்ள யாரு வேணாலும் உன் பக்கத்துல இருக்கலாம், உனக்காக முட்டு கொடுக்கலாம். ஆனா ஆட்சி, அதிகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு இது எல்லாம்
எங்க அஞ்சலி அம்மாட்ட தான் இருக்கு. என்ன அப்படியே பொறாமையா இருக்கா கண்ணம்மா? இல்ல அஞ்சலி, ஆசைகள் இல்லாத இடத்துல வைரக்கல்லுக்கும் சுண்ணாம்பு கல்லுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நான் இது ஒரு பெருசாவே நினைக்கல. நகைய உனக்கு கொடுத்ததுல எனக்கு வருத்தம்லாம் இல்ல, பெருமையா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டோட அதிகாரப்பூர்வமான மருமக அஞ்சலி அம்மான்னு உறுதி ஆயிடுச்சு. நாளைக்கு கண்ணம்மா இந்த வீட்டு மருமக இல்ல, வெறும் வேலைக்காரிதான்னு சொல்லி உன்னை துரத்தி விடுற ஒரு நாள் வரும். கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? அழுக்க துடைக்கணும். இவளையும் பாரு. கண்ணு முழுக்க கனவும் மனசு முழுக்க பூரிப்பும் இருக்கு மாமா. ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி சிக்கல் வரக்கூடாதுன்னு நான் படிச்சு சொன்னேன். கண்ணம்மா கிட்ட சொல்லுங்க, அவளுக்கு என்னால குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்ல. நான் மனசறிஞ்சுதாம்மா அந்த உண்மையை மறைச்சேன். நம்ம கண்ணம்மாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவளுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அது இப்ப தப்பா போயிடுச்சு. மாப்பிள்ளை என்ன பார்த்து துரோகின்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை போற வேகத்துல கண்ணம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும் பயமா இருக்கு. அப்படி சொல்லிட்டா என் பொண்ணு தாங்க மாட்டா. அவளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கனவுகளை பிடுங்கி எரிச்சிட்டோம்னா கண்ணம்மான்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இத மாப்பிள்ளைகிட்ட என்னால புரிய வைக்க முடியலம்மா. கடைசி வரைக்கும் கோபம் தனியாமலே போயிட்டார். சந்தோஷப்படு. இரு இரு. என்னடி உன் புருஷன் ரொம்ப நாள் கழிச்சு உன் சக்காளத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? அட விடுமா, அந்த மனுஷன் எதையாவது புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இத்தனை நாள் இல்லாத புலம்பல் இப்ப வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சும்மா அந்த பக்கம் போற மாதிரி போய் என்ன பேசிட்டு இருக்காருன்னு கேளு. அம்மா, அவர் எது பேச மாட்டாருமா. எல்லாமே மைண்ட் வைஸா தான் இருக்கும். அவர் போட்டோவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்டா ஓன்னு அழுவாரு. இது எதுக்கு? இல்லடி, இவர் இவ்ளோ கலக்கம் அடைகிறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அது அந்த கண்ணம்மா தான். அட ஆமா, அங்க கரண்ட் போனாதானே இங்க பல்பு பீஸ் போகும். என்னன்னு தெரியலையே. ஏய், போய் ஒரு நோட்டம் போட்டுட்டு வாடி. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா சோத்த போடும்போது மெல்ல பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க. அதை தெரிஞ்சு நம்ம என்னம்மா பண்ண போறோம்? ஏய் பாக்கியம், அவரோட துயரத்துக்குள்ளதான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை ஒளிஞ்சு இருக்கு. அவரு ரொம்ப கலங்குறாருன்னா நம்ம பொண்ணு அங்க நல்லா இருக்கான்னு அர்த்தம். நம்ம பொண்ணு அங்க நல்லா இருந்தா சந்தோஷம் தானம்மா. சந்தோஷம் தாண்டி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அம்மா எதுக்குமா இதெல்லாம்? ஏய் வாடி. ஐயோ வேணாம்மா, வாடி. ஐயோ சொன்ன கேளுமா. இனிமே நான் மாப்பிள்ளை மூச்சில எப்படி முழிப்பேன்? அவர் சரியா பேசலைன்னா நான் கண்ணம்மாவை எப்படி போய் பார்க்க முடியும்? ஒரு சின்ன தப்பு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. நீதாம்மா கண்ணம்மாவுக்கு துணையா இருக்கணும். மூத்தாள்கிட்ட முறையிடுற அளவுக்கு அப்படியே உனக்கு பிரச்சனை? சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, முகம் வாடி போயிருக்கேன்னு என்னாச்சோ ஏதாச்சோன்னு விசாரிக்கலான்னு வந்தா என்னையவே கொண்டு போட நினைக்கிறியா? நீ உண்மையை சொல்லேனா அது எனக்கு தெரியாம போயிருமா? என்ன தெரிஞ்சு கிழிச்சிருச்சு? கூடிய சீக்கிரமே உனக்கு துணையா அந்த கண்ணம்மா திரும்பவும் எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து குப்பை கொட்ட போறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடி சொன்ன? ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். இங்க பாரு, என் மாப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு அங்க யாரும் அசைக்க முடியாது. சொல்லுங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? விடுடி. எம்புட்டு கோவம் வருதுன்னா அங்க சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா, அடி வாங்கிட்டு சந்தோஷப்படுறேன்.
ஒரு நல்ல அழகான புள்ள பெற்று தரேன். லட்டு மாதிரி பெற்று தரேன். எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. அதுல உன்ன என் பொண்ணு இருந்துட்டு போறான். ஒரு உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு அவ மகிழ்ச்சியை கெடுத்துற வேண்டாம் மாப்பிள்ள.